எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்த தேங்காய் வாங்கினதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உரிச்சங்க கொஞ்சம் இப்போ உடச்சிட்ருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். கடந்த 7.5 வருஷமாக செக்கெண்ணெய் தொழில் பண்ணுறதுனால அது சார்ந்த தொழில்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு வந்து நல்லாவே புரியுதுங்க. அதில் ஒன்று தான் தேங்காய் கொப்பரை தொழிலுங்க. நாங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணும்போது சிறு தொழில் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறோன்னா கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி மசாலா பொடி எல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்களே யோசிக்கிற விஷயம் என்னென்னா ஏன் தனியாக தேங்காய் எண்ணெய் மட்டும் பண்ணக்கூடாது. இப்போ முதல் வருஷம் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க. முதல் வருஷம் ஒரு 2000 லிட்டர் வந்து நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க. அது ஹோல்சேலோ ரீட்டெயிலோ டைரெக்டாக வாடிக்கையாளருக்கோ பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகும்? 2000 லிட்டர் 3000 லிட்டர் ஆகும். நாங்கள் 7.5 வருஷமாக பண்ணுறோம். இப்போ தேங்காய் எண்ணெய் மட்டும் பண்ணியிருந்தோம்னா ஒரு 5000 10,000 லிட்டர் பண்ணலாம். ஆனால் நாங்கள் கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மசாலா பொடி அது இது எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட உற்பத்தி வந்து குறைவாக இருக்குங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா எல்லா பொருளும் பண்ணும்போது எல்லா பொருளுக்கான மூலப்பொருள் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. எல்லா பொருளுக்கான மூலப்பொருள் வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கடலை வாங்கணும், எள்ளு வாங்கணும், தேங்காய் வாங்கணும், கருப்பட்டி வாங்கணும். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கும்போது என்னென்னா முதலீடு வந்து முடங்கிடுது. அதே மாதிரி நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து மாறி போயிட்டு இருக்குங்க. அப்போ ஒரே ப்ராடக்ட்டை ஏன் வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்காத விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா செக் எண்ணெய் ஆன்லைன் பிஸ்னஸ் இன்னும் முயற்சியிலே போயிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சிருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். முதிர்ச்சியான தேங்காய் நேற்று வந்து பார்த்திங்கன்னா உரிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உடச்சிட்ருக்கோம். உரிச்சதெல்லாம் உடச்சிட்ருக்கோம். கொஞ்சம் பெரிய காய் மட்டும் உரிச்சோங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் காயெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா லேட் ஆகும் இல்லைங்க, அதனால் அப்புறம் உரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி உரிச்சிட்டோம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டை வந்து ரொம்ப முக்கியங்க. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா முதிர்ச்சியான தேங்காயும் போது தண்ணி கொஞ்சம் சுண்டி இருக்கும், நிறைய வந்து பால் கொப்பரையாக உள்ளே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற காய்களும் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் எடுக்கணும்னா முதல்ல மட்டை ரொம்ப முக்கியங்க. அப்போ என்னென்னா மட்டை வீணடிக்கூடாதுன்னா நம்ம உரிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும். விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா கோடாயில் பொழந்து போடுவாங்க. கோடாயில் பொழந்து போடும்போது மட்டையும் பயன் இல்லை, அதே மாதிரி தொட்டியும் பயன் இல்லைங்க. அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து உரிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கணுங்க. நேற்று உரிச்ச தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 வகையாக பிரிச்சிட்டோம். என்னென்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆடுற காய்ங்க. தண்ணி ஆடுற காய் வந்து ஒரு பக்கம் உடச்சிட்ருக்கோம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஆடாத காய்ங்க. தண்ணி ஆடாத காய்னா புரடக்காய் இல்லை, ஆனால் தண்ணி ஆடுறது இல்லைங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அருவாள் வச்சு உடச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாகும்னு சொல்லி அருவாள் வச்சு உடச்சிட்ருக்கோம். அதை 2 பார்த்துடலாங்க. பாருங்கள், முதிர்ச்சியான காய் தான், தண்ணி இருந்த காய் தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முத்துன காயாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்குங்க. இதே இளங்காயாக இருந்துச்சுன்னா நல்லா பச்சையாக இருக்கும். முத்துன காய் இருக்கனால பாருங்கள் தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோடு இருந்த காய்ங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் தண்ணியோடு இருந்த காய் ஒரு பக்கம் உடைச்சதுங்க. இந்த குட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாத காய்ங்க. அதாவது உள்ளே வந்து பால் கொப்பரையாக இருக்கிறதுங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக பால் கொப்பரையாகலை, ஆனால் ஆடாத காய்ங்க, தண்ணி ஆடாத காய். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறதுங்க. ஏன்னா இதை தனியாக போட்டோம்னா இது சீக்கிரமாக காஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் எச்சாகலாம். அதனால் தனித்தனியாக போடணுங்க. நம்ம ஒட்டுக்கா போட்டோம்னா ஒரு சிலதெல்லாம் முன்னாடியே காஞ்சிரும், ஒரு சிலது வந்து லேட் ஆகுங்க. அதனால் பிரித்து போடுறோங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து புரடையாக ஆடுதுங்க. உள்ளே வந்து ஆடுற காய்ங்க. இது தனியாக போட்டோம். ஏன்னா நம்ம பால் கொப்பரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தனியாக அந்த மாதிரி பால் கொப்பரை தொழில் மட்டும் பண்ணணுங்க. எப்படி சொல்கிறோம்னா இப்போ வந்து முதிர்ச்சியான காயை வந்து நம்ம வாங்கி போட்டிருக்கோம். அதை வந்து ஒரு 3லேருந்து 4 மாதம் விட்டால் பால் கொப்பரை ஆகும்னா நம்ம அந்த 3லேருந்து 4 மாதம் வந்து டைம் கொடுக்கணும். இப்போ நம்ம செக்கெண்ணெய் உற்பத்தி பண்ணுறதுனால நம்ம வந்து 3லேருந்து 4 மாதம் டைம் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உடைக்கிறதுல தண்ணியோட இருக்கிற காய் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து டைமிங் ஆகும் இல்லைங்க, நம்ம பிரித்து எடுக்க முடியாது. ஆடுற காயை தனியாக பிரித்து எடுத்துருந்தா வேலை அதிகம், லேபர் அதிகம். அதே மாதிரி அதாவது தண்ணியோடு இருக்கிற காயும் இருக்குது, தண்ணி சுண்டி போய் இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்கிற காயும் இருக்குதுங்க. அதை தான் வந்து அந்த பக்கம் உடச்சிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா புரடையாக இருக்கிற காய் எடுத்து வச்சுக்கோ. இவ்வளோ தான் வந்துருக்குதுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருந்த லாட்டு ஒரு 1500 காய்ங்க. நேற்று ஒரு 1000 காய் உடிச்சிருப்போம், இன்னொரு 500 காய் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆடாத காய் தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா திப்தூருக்கு போய் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா இது சாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 100 கிலோ இருந்தால் கூட திப்தூர் மார்க்கெட் போனோம்னா அங்கே வந்து பால் கொப்பரை என்ன ரேட்டுக்கு விற்கிதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு மார்க்கெட் வந்து பதிவு பண்ணலாங்க. ஆனால் இதுக்கான அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பால் கொப்பரை ஆகிற டைமிங் என்ன, அது வரைக்கும் நம்மளால் தேங்காயை வச்சு கரெக்டாக எடுக்க முடியுமாங்கிற விஷயம். அதே மாதிரி நல்லா முதிர்ச்சியான காயை மட்டும்தான் நம்ம வச்சு இந்த பால் கொப்பரை ஆக்க முடியுங்க. இளங்காயை வச்சு பால் கொப்பரை ஆக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் தாங்க. கொப்பரை தொழில் பண்ணணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் முக்கியம். இல்லைனா வந்து சின்னதாக ஆரம்பிக்கணும், இல்லைனா பார்ட் டைம் பிஸ்னஸாக பண்ணணுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே நம்ம கொப்பரை தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ண முடியாதுங்க. ஏன்னா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 வருஷம் அனுபவம் தான். இப்போ இந்த தேங்காய் அதுவும் நம்ம எதுக்காகனா நம்ம எண்ணெய் உற்பத்திக்காக தரமான தேங்காய் கொப்பரை வேணும், சல்ஃபர்லாம் வேணும், நம்ம தரமான எண்ணெய் வந்து மக்களுக்கு வந்து விற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இந்த மாதிரி வாங்கி போடுறோம். இந்த மாதிரி வாங்கி போடும்போது இதில் தொழில் வாய்ப்புகள் எங்களுக்கே தெரியுதுங்க. இருந்தாலும் நம்ம செக் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறதுனால இதை வந்து பண்ண முடியல. இங்கே பொண்ணு இல்லைங்க, இது எல்லாமே விழுந்த காய் தான். இதை வந்து பால் கொப்பரையாக்கி நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு 1500 கிலோ பக்கம் வருங்க. இருந்தாலும் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வெயிட் பண்ணணுங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக எண்ணெய் கொடுக்கணும் இல்லைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய்க்கான வேலைகளை பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சு உடைக்கிறோங்க. இதே வந்து தனியாக பால் கொப்பரை மட்டும் பண்ணுறோன்னா இதை பாட்டுக்கு இருப்பு வச்சுட்டு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ பால் கொப்பரை ஆயிடுச்சுன்னா நம்ம இது வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போய் திப்தூர் மார்க்கெட் போய் பார்க்கலாம், விசாரிச்சுட்டு விற்றுட்டு வரலாங்க.
ட்ரையருக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பால் கொப்பரையாக இருக்காக 10 தேங்காய் போட்டு வந்தோங்க. சிலர்லாம் கேட்டிங்க அது என்ன ஆச்சுன்ட்டு. ஏங்க போட்டு ஒரு 15 நாள் 20 நாள் தாங்க ஆச்சு, அதுக்குள்ளே என்ன ஆகுதா? அதுக்குள்ளே ஒன்றும் ஆகலைங்க. ஆட்டி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆட்டி பார்த்துட்டு தான் இருக்குங்க. ஆட்டி பார்த்துட்டு இருக்கோம். தண்ணி சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் சுண்டலைங்க. அதனால் அதுக்கான நேரம் வந்து நம்ம ஒதுக்கணும் இல்லைங்க. நம்ம எடுத்த உடனே பண்ண முடியாது இல்லைங்க. பால் கொப்பரை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க பால் கொப்பரை என்ன ஆச்சுன்ட்டு. எடுத்த உடனே பண்ண முடியாது இல்லைங்க. எல்லாமே அனுபவத்தை பகிர்றோம். அந்த வழியில் பயணிக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பயணம் செஞ்சிங்கன்னா அதுக்கான அனுபவம் எங்களுக்கு கிடைக்கும்போது கிடைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு முன்னாடியே போய் அனுபவத்தை தேடலாம். அனுபவத்தை தேடி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு தகவல் தாங்க. அதாவது என்னென்னா நம்ம வருமானத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தேடுற விஷயந்தாங்க. கொப்பரை தொழில் தொடங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பார்ட் டைமாக தொடங்கலாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், விழுந்த காய், பழுத்த காய், முதிர்ச்சியான காய் இது எல்லாம் ஒன்று தாங்க. அந்த மாதிரி வாங்கினா அவுட்புட் அதிகமாக வருங்க. இப்போ பாருங்கள் உடச்சிட்ருக்காங்க. அந்த பருப்பை பார்க்கலாம். அதே மாதிரி அது கண்டிப்பாக காஞ்சக்கப்புறம் நல்ல அவுட்புட் வருங்க. இந்த முதிர்ச்சியான காய் வாங்கும்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே பால் கொப்பரையாக மாறிடுச்சு. அதே மாதிரி பருப்பு பாருங்கள் நல்லா முதிர்ச்சியான பருப்பு. இந்த முதிர்ச்சியான பருப்பு என்னென்னா சக்கமாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சைக்காய் வந்து பார்த்திங்கன்னா சக்கமாக இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா இலசாக இருக்கும், சாப்பிட்றமா இருக்கும். அப்போ என்னன்னாங்க சக்கமாக இருக்கிறது வெயில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சீக்கிரமாக காஞ்சிடும், 2 நாள் காஞ்சிடும், ஃபங்கஸ் வராதுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபங்கஸ் வராது. அப்போது சல்ஃபர் வைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும்போது என்னென்னா கொப்பரைக்கு ரொம்ப முக்கியமாக தேர்வு பண்ண வேண்டியது முதிர்ச்சியான காய்ங்க. நாங்கள் கொப்பரை தொழில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் ட்ரையர் போட்டுக்கனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொப்பரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான கொப்பரையாக கிடைக்குது. நிறமும் நல்லா வெள்ளை நிறத்தில் வருதுங்க. அதனால தான் எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது. ரசாயனமும் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் சூரிய உடரை போட்டிருக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பகுதியில் இந்த மழை காலங்களில் காய வைக்கிறவங்கலாம் ட்ரேடர்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் வச்சு தான் பண்ணுவாங்க. எதனாலன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலோ இல்லை கிளைமேட் சரியில்லைனா பூஞ்சானம் பிடிச்சா அதிக நஷ்டமாகுங்க. ரொம்ப அதிகமாக நஷ்டமாகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் வைக்கிறாங்க. வேறு ஒரு காரணம் இல்லைங்க. ஏன்னா தொழில் பண்ணி பெரிய அளவில் பண்ணும்போது தினமும் வந்து உடச்சி போடுவாங்க. லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க பண்ணுறாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் உற்பத்தி பண்ணுறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரையர் வச்சுருக்கோம். இந்த ட்ரையரில் போட்டோம்னா என்னென்னா டெய்லியும் மழை வந்தால் கூட நமக்கு வந்து நினையாது. கொஞ்சம் வெயில் அடித்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த சூடு கிடைக்குங்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 டிகிரி இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60 டிகிரி நிற்கவே முடியாது. அந்தளவுக்கு சூடு கிடைக்குங்க. அந்த சூடு கிடைக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக காஞ்சி வரும். கலரும் நல்லாயிருக்கும். வெளியே தூசி வராது. அதே மாதிரி நிறம் மாறாது. அதே மாதிரி கரெக்டாக காஞ்சா கரெக்டாக நம்ம எடுத்துருவோணுங்க. கொப்பரை தொழிலுக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடாரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த தேங்காயெல்லாம் காஞ்சி நமக்கு வந்து கொப்பரையாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டுங்க. வேஸ்டேஜ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் இல்லை. அதே மாதிரி பர்சன்டேஜ் வந்து 30க்கு மேலே 32 வந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. அவுட்புட் ரொம்ப முக்கியங்க. அவுட்புட்டுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதிர்ச்சியான தேங்காய் வாங்குறதுங்க. அதாவது நல்லா சீக்கிரமாக காயும் பூசணம் பிடிக்காது, அவுட்புட் வரும். இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா முதிர்ச்சியான தேங்காய் வாங்க சொல்கிறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயி கொண்டு வந்த தேங்காய்ங்க. கோடாலியில் பொழந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோணல் மணலாக இருக்குது. கோடாலியில் பொழந்ததுங்க. அதனால அவங்களுக்கு வந்து மட்டையும் வேஸ்ட்டு, தொட்டியும் வேஸ்ட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பருப்பு காஞ்சக்கப்புறம் நல்லா காஞ்சிருச்சு, வேஸ்டேஜ் வரல, பர்சன்டேஜ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னாங்க சந்தை விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் இல்லாட்டி பரவாயில்ல, இறக்கம் இல்லாமல் இருக்கணுங்க. சந்தை விலை இறங்காமல் இருக்கணும். சந்தை விலை ஏறும்போது நம்ம பண்ணோம்னா நமக்கு லாபங்க. 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 20 ரூபா கிடைக்குங்க. அதே மாதிரி சந்தை விலை இறங்கும் போது நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 30 ரூபா லாஸ் ஆகலாம், 50 ரூபா லாஸ் ஆகலாம். ஸோ சந்தை விலை கவனிக்கிறது முக்கியங்க. அடுத்தபடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் எண்ணெய் உற்பத்தியாளருக்கு மார்க்கெட்டிங் பண்ணணுங்க. ஒரு 50 செக் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் உங்கள்கிட்ட வாங்குறாங்கன்னா ஒரு 100 கிலோ வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 கிலோ விற்பனை பண்ணலாங்க. அப்போ 5000 கிலோ விற்பனை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4500 தேங்காய் பக்கம் கொள்முதல் பண்ணிக்கோங்க. இந்த 4500 விழுந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மட்டை உரித்து கரெக்டாக மட்டையை விற்கணும், தொட்டியை விற்கணும், கொப்பரை எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு பார்க்கணுங்க. அதே மாதிரிங்க இது பாருங்கள், இது வந்து முதல்ல உரித்தது. இது வந்து பார்த்திங்கன்னா விலை இல்லாத போது உரித்த தேங்காய் மட்டைகள். இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணாகவே போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வெறும் 20 பைசா கேட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கும் பெரிய தொழில் பண்ணுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்கள் கொப்பரை தொழில் மட்டும் தான் உங்களுக்கு தொழில்னா மட்டை ஒரு 10,000 மட்டை இருக்குது, ஒட்டுக்காய் ஏற்றிடுவீங்க. அதே வந்து 500 காய், 1000 காய், 2000 காய் சின்னதாக வாங்கி சின்னதாக உரிக்கிறவங்களுக்கு என்னென்னா மழை பெஞ்சு கரையான் பிடிச்சி விலை இல்லாமல் கொடுக்காமல் இந்த மாதிரி வச்சுருந்தா வேஸ்ட்டாக போகுங்க. அப்போ என்னென்னா நிறைய பேர் மட்டை உங்களுக்கு லாபமெல்லாம் கேட்பாங்க. மட்டை எல்லாத்துக்கும் லாபம் ஆகாதுங்க. என்ன மாதிரி இல்லை, என்ன மாதிரியே இருக்கிற நிறைய சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டை விற்க முடியாமல் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து மட்டை விலை வந்து கணக்கே வராதுங்க. இந்த பால் கொப்பரை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பருங்க. இது வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பால் கொப்பரையாக இருக்குது. இது மாதிரி இருந்தால் பருப்பும் நல்லா இருக்குது. அதாவது ரொம்ப சுண்டி போகிறதெல்லாம் இருக்குங்க. அப்போ என்னென்னா ரொம்ப சுண்டி போச்சுன்னா உங்களுக்கு வெயிட் வராதுங்க. அதை பார்த்துடலாங்க. இந்த பால் கொப்பரை பாருங்கள் ரொம்ப சுண்டிருச்சுங்க. பருப்பு வந்து சின்னதாகிடுச்சு. அப்போ என்னென்னா எண்ணெயோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆற விஷயங்கள் இருக்குங்க. பதிவில் பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து லாப நஷ்டத்தை வந்து
பேசுகிறீங்க. அனுபவம் ரொம்ப முக்கியங்க. அனுபவப்பட்டு அந்த தொழிலை சிறப்பாக செய்யும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாபம் கிடைக்கும். வால்யூமாக பண்ணணும், ஒவ்வொன்றையும் வேஸ்ட் பண்ணாமல் விற்பனை பண்ணணுங்க. எங்களோட அனுபவத்தை வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அதை பொறுத்தா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழிலும் வெற்றி அடையுங்க. தரமான உற்பத்திக்கு பின்னாடி நிறைய நேர்மையும் கடினமான உழைப்பு இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை நம்ம எல்லோரும் சாப்பிட்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலைகள் பண்ணுறேங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆரோக்கியமான பொருளை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுங்கள். அவுட்புட் ரொம்ப முக்கியம். எந்த தொழில் பண்ணாலும் லாபத்தை விட முதல்ல அனுபவம் முக்கியம், அதுக்கப்புறம் அவுட்புட் முக்கியம். அவுட்புட் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஜெயிக்கலாங்க. நன்றிங்க.